இங்கிருந்து கிளம்பி எங்க போனீங்க, என்ன நடந்தது, எல்லா விஷயங்களும் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு. கும்பாபிஷேகத்தை பார்த்ததனால் மரணத்தை தள்ளி போட முடியும். அப்பொழுது மேலோகத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் யமதர்மனிடத்திலே சென்று, இந்த அன்னச்சத்திரத்திலே நடந்த கொடுமையிலே இறந்தவர்களுடைய உயிர்கள் எல்லாம் வந்திருக்கிறது, இதை யாருடைய கணக்கில் எழுத வேண்டும்? தர்மராஜர் சொன்னார். தர்மராஜர் அல்லவா, ஏன்னா நிறைய கதைகள் இந்த தர்மராஜரை ஒட்டியே வரும். ஏன்னா உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டியவர்களுக்குத்தான் தர்மராஜன் அப்படின்னு பேர். 2 பேர், பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தர், யம தர்மராஜர். தர்மராஜர் சொல்லுகிறார், இதை அப்படியே நிலுவையில் வைத்து விடு. இப்ப வைக்கிறாங்க இல்லையா அரசாங்கத்துல, கொஞ்ச நாளைக்கு நிலுவையில் வைப்போம்னு, அந்த மாதிரி நிலுவையில வச்சுட்டார். காலங்கள் கடந்து ஓடுகின்றன. ஒரு 6 மாத காலம் சென்றவுடனே ஒரு 10 பேர் பக்கத்து ஊரிலிருந்து இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அன்னச்சத்திரத்திற்கு உணவு அருந்துவதற்காக வருகிறார்கள். வாசல்ல ஒரு அம்மா உட்கார்ந்துருக்குது. அந்த அம்மா கிட்ட போய், அம்மா இங்க அன்னச்சத்திரம் ஒண்ணு இருக்காமே, அது எங்க இருக்கு? ஓ அதுவா, ஒரு 10 பேர் போய் செத்து போனாங்களே அந்த அன்னச்சத்திரமா, நேரா போங்க. இப்பதான் போற 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் செத்து போயினாங்க, அங்க சாப்பிட்டவங்க தான் செத்து போயிட்டாங்க. அந்த அன்னச்சத்திரம் தான், நீங்க போங்க. ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா அங்க ஒரு ஆலமரம் இருக்கும். அங்கிருந்து பார்த்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக அந்த அன்னச்சத்திரமே உங்களுக்கு தெரியும். ஆனா போன மாசம்தான் எல்லாம் நடந்தது. இப்படிதான் ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிட்டாங்க சாப்பிட போனவங்க. இவங்க காதல வாங்கி கொண்டே அதை சென்றார்கள். அப்ப யமதர்மராஜா அழைத்தார். சித்திரகுப்தனை யமதர்மராஜா அழைத்து, அந்த கணக்கை இந்த அம்மாவினுடைய, இந்த கிழவியினுடைய பேரிலே வைத்து விடு. சித்திரகுப்தன் கேட்டார், உணவு போட்டது ராஜா, பாம்பை புடிச்சுக்கிட்டு பறந்தது பறவை, விஷத்தை கக்குனது பாம்பு, சமைச்சது வேற ஒரு ஆள். ஆக இவங்க யாருக்குமே இதை கொடுக்கல. அந்த கிழவி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டே சுவாமி அப்படின்னு கேட்டார். அரசர் அவருடைய நிதியிலிருந்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்று அந்த விஷயத்தை செய்தார். சொற்ப பணத்தை வாங்கி கொண்டு அரசனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, மந்திரியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவன் சமைத்து கொடுத்தான். தப்பு அவன் பேர்லயும் இல்லை, அரசர் பேர்லயும் இல்லை. பருந்து தன்னுடைய உணவுக்காக பாம்பை பிடித்து சென்றது, அதற்கு உணவு அதுதானே. ஆனா அது பேரையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் உணவு என்கின்ற விஷயத்திலே ஒன்றின் பந்து இன்னொரு இது கொடுக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது கண்டிப்பாக பருந்து உணவுக்காகத்தான் அதை எடுத்து சென்றது, அதன் மீது தப்பு சொல்ல முடியாது. பாம்பு அதுவும் வேணும்னு வருஷத்தை கேட்கல, பருந்தினுடைய காலை இறுக்கியதினால் வலித்தாள முடியாமல் விஷத்தை கக்கியது. ஆனா இது யார் மீதுமே தவறு சொல்ல முடியாது, விதியினுடைய கணக்கு. இவர்கள் இப்படித்தான் இறக்க வேண்டும் என்று விதி எழுதியிருக்கிறது. அந்த விதியினுடைய கணக்கிலே இவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் இந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றார்கள் பார்த்தாயா, அவர்களுக்குத்தான் இதனுடைய தண்டனைகள் சென்றடைய வேண்டும் அப்படின்னு தர்மராஜர் சொல்றார். ஏன் அப்படின்னா அந்த ஜாதக கர்மா, நாம் எதை செய்கின்றோமோ அதேதான் நமக்கு கிடைக்கும். இறைவன் எது கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான்.
நான் நிறைய முறை கூறிய ஒரு வார்த்தை, இன்பமும் துன்பமும் பிறர் தரவாரா. எல்லாம் நம்மால் நமக்காக இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது இறைவனுடைய அருளோடு நாம் அனுபவிக்க வேண்டும். 63 நாயன்மார்களுடைய கதையை அடுத்த எபிசோடிலே பார்ப்போம். வணக்கம்.